2025 ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடியது. அந்த வகையில் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் எடுத்திருந்தது. அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்தது. அப்போது அந்த அணியின் விக்கெட்டுகள் வரிசையாக சரிய ஆரம்பித்தன. 10.4 ஓவர்களில் எல்லாம் 5 விக்கெட்டுகளை இழந்தது சிஎஸ்கே அணி. அப்போது 74 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டு இருந்தது. அதேபோல் விஜய் சங்கர் ஆடுகளத்தில் இருந்தார். அப்போது 7ஆம் வரிசையில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தோனி விரைவாக பேட்டிங் செய்ய வந்துள்ளார் என்ற புள்ளி விவரம் வெளியானது. 2023 ஐபிஎல் தொடரில் ஒரு போட்டியில் தோனி முதல் 10 ஓவர்களுக்குள் ஆடுகளத்திற்குள் வந்தார். அப்போதும் அதிக விக்கெட் வீழ்ந்திருந்தன. அதன் பிறகு 2024 ஐபிஎல் தொடர் முதல் இப்போது வரை தோனி 13வது ஓவர் அல்லது அதற்கு பிறகுதான் பேட்டிங் இறங்கி வருகிறார். பெரும்பாலும் கடைசி 4 ஓவர்களில் தான் அதிக முறை பேட்டிங் செய்திருக்கிறார். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் பேட்டிங் படுமோசமாக இருந்ததை அடுத்து தோனி முன்பே பேட்டிங் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதனால் அவர் அதிரடியாக ஆடுவார், சிஎஸ்கே அணியை வெற்றிக்கு அருகே அழைத்து செல்வார் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனாலும் ஆமை வேகத்தில் ஆடிய தோனி சிங்கிள் ரன்களாக எடுத்தார். பல டாட் பால்களையும் ஆடினார். அப்போதே சிஎஸ்கே அணியின் தோல்வி உறுதியானது. மேலும் 19 பந்துகளை சந்தித்த பின் அவர் ஒரு 6 அடித்தார். இடையே போர் எதுவும் அடிக்கவில்லை. விஜய் சங்கரும் பல பந்துகளை வீணடித்தார். இதனை அடுத்துதான் சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் 41 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்ட முடியாத நிலைக்கு சென்று தோல்வியடைந்தது. குறிப்பாக இந்த போட்டியில் ரச்சின் ரவீந்திரா 3 ரன்களும், டெவான் கான்வே 13 ரன்களும், ருத்ராஜ் கேவாக் 5 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். சிவம் துபே 15 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ரவீந்திர ஜடேஜா 2 ரன்கள் மட்டும் எடுத்து ஏமாற்றம் அளித்தார். விஜய் சங்கர் சற்று நிதானமாக ஆடினாலும் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்களை சேர்த்தார். தோனி 7ஆம் வரிசையில் இறங்கி மிகவும் நிதானமாக ஆடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் டெல்லி அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று களமிறங்கிய 3 போட்டிகளிலும் வென்று தற்போது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. சிஎஸ்கே அணி தற்போது 4 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி 3 தோல்வி என 2 புள்ளிகளுடன் 8வது இடத்தில் உள்ளது. இதனால் வருகின்ற போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்ல முடியும், இல்லை என்றால் பிளே ஆஃப் வாய்ப்பை தவற விட்டுவிடும் என்று ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி போட்டிக்கான முடிவுகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.